சரி, நாங்க இந்த வகுப்புல போன முறை தந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாம் செய்க வழியோட. சோ நீங்க எல்லாத்தையும் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு முதலாவது எப்படி தரப்பட்டுச்சு? இது எல்லாமே நேரடியாக கொள்ளளவிகள் இல்ல, கொள்ளளவிகள் நீங்க கற்பனை செஞ்சு எடுக்கணும் என்ன. சோ அப்படித்தான் உங்களுக்கு தரப்பட்டுச்சு. சோ முதலாவது உங்களுக்கு பயிற்சிகள்ல தரப்பட்டதுல முதலாவது இது. இப்படி 2 முடிவிடங்கள் தரப்பட்டுச்சு. இதுல இந்த முடிவிடத்தை இந்த முடிவிடத்தை எடுத்து காட்டிருச்சு. அது மாதிரி இவர கருத்து காட்டிருச்சு. சோ இதுல வளமையாக நான் ஸ்டெப் சொல்லி தந்திருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டெப் படி நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதை செய்யணும். சோ அப்படி செய்யக்குள்ள நீங்க செஞ்சது சரியா போலையா அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. சோ இதெல்லாம் பாருங்க, முதல்ல தட்டுகளுக்கு பேர் வைப்போம். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5 அப்படின்னு பேர் வைப்போம். பேர் வச்சுட்டு கொள்ளளவிகள் எத்தனை இருந்துச்சுன்றதை இனம் கண்டு அந்த படத்தை நாங்க என்ன செய்யறோம், பேசிக்காக மீள வரையுது. இப்படியே வச்சு செய்யறோம், கொஞ்சம் கஷ்டம். சோ பார்த்தோம்னா ஒரு கொள்ளளவி 2, 3, 4 கொள்ளளவிகளை பார்க்கல நாங்க இடைவெளிகளை எண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அது ஞாபகம் இருக்கணும். சோ இந்த 4 கொள்ளளவிகளையே நான் சாதாரணமாக தொடர் ஆகியிருக்கிறேன். ஒரு கொள்ளளவி, 2 கொள்ளளவி, 3, 4. சரியா? சரியா? ஓகே, 4 கொள்ளளவிகள் இருக்கு. சோ இது ஒவ்வொன்றும் எப்படி உருவாக்கப்படுது அப்படி பார்த்தோம்னா, முதல் கொள்ளளவி தட்டு 1ஆலையும் 2ஆலையும் உருவாக்கப்படுது. சோ தட்டு 1 இது, தட்டு 2 இது. ரெண்டாவது கொள்ளளவி 2ஆலையும் 3ஆலையும். சோ தட்டு 2 இது, தட்டு 3 இது. மூணாவது கொள்ளளவி 3ஆலையும் 4ஆலையும் உருவாக்கப்படுது. சோ இது 3 அடிச்ச போது, இது 4 அடிச்ச போது. அது மாதிரி 4வது கொள்ளளவி 4ஆலையும் 5ஆலையும் உருவாக்கப்படுது. இப்ப இதுல நீங்க தொடுப்புகளை காட்டணும். தொடுப்புகள் சோ ஆரம்பத்துல எங்களுக்கு 2க்கும் 3க்கும் இடையிலாம் கேட்கிறாங்க. சோ இதான் நாங்க கருத வேண்டிய 2 புள்ளிகளுக்கு முதலாவது நாம குறிச்சு கொள்வோம். சோ இதான் நாங்க கருத வேண்டிய புள்ளிகள் A, B ஆகியவை. இப்ப தொடுப்புகளை பாத்தீங்கன்னு சொன்னா 1ம் 4 தொடுக்கப்பட்டிருக்கு. 1ம் 4 தொடுக்கப்பட்டா அங்க நான் 1ஐயும் 4ஐயும் தொடுக்கணும். சோ 1க்குரிய புள்ளி இந்த அரிச்சு இதோ 1 தட்டோட இருக்கிற கம்பி, அதுல ஏதாவது ஒரு புள்ளி எடுத்தா சரி. 4 இந்த 2 தட்டு 4. சோ இந்த இடம் 4க்கு பொருத்தமானது. சோ 1ஐயும் 4ஐயும் இணைப்போம். அடுத்தது 3ம் 5ம் இணைக்கப்பட்டிருக்கு. அப்படித்தானே? 3ம் 5ம் இணைக்கப்பட்டிருக்கு. சோ 3 இந்த இருக்கிறார் 3, அதெல்லாம் முடிவிடம் இருந்துச்சு. அதான் 5ஓட அப்படி காட்டணும் தொடுத்து. சரியா? ஓகே. சோ இப்போ அழுத்த புள்ளிகள் போடக்குள்ள நான் 1, 2 இலக்கங்களே போடுறேன். ஏன்னா அந்த இலக்கங்கள் அழுத்த புள்ளிகளை காட்டும் தானே. சோ இந்த உள்ள அழுத்தம் இங்க உள்ள புள்ளிக்கு நான் 1 வச்சா, இங்க உள்ள புள்ளிக்கு 2, இந்த புள்ளி 3, இந்த புள்ளி 4, இந்த புள்ளி 5 வைப்போம். சரியா? சோ இப்ப நான் இதை மீள வரையப்படுறேன். ஏன்னா இப்படி செய்யறது எங்களுக்கு கஷ்டம். அதை இன்னொரு வரைபடத்துல காட்டணும்னு சொன்னா எங்களுக்கு லேசா இருக்கு. சோ அதுக்காக நான் இதை மீள வரையக்குள்ள முதலாவது புள்ளி 1 போடுறேன். இதுதான் புள்ளி 1. அந்த புள்ளி 1 யாரோட சொடுக்கப்பட்டிருச்சு? 4ஓட சொடுக்கப்பட்டிருச்சு. சோ 4ஓட சொடுக்கப்பட்டிருக்கிறதால 1,4 இதுக்கு பேர் வச்சிருக்கேன். இதுதான் 4, இதுதான் 1. சோ 4 1ஓட இணைக்கப்பட்ட கொள்ளளவிகளை இதோட நாங்க சேர்த்து காட்டுது. சரியா? சோ அந்த புள்ளிகள் 2ஐயும் ஒரு இடத்துக்கு எடுத்திருக்கோம். இப்போ நான் 1 போடக்குள்ள அதோட சம்பந்தப்பட்ட 4ஐயும் போட்டேன். மிச்சம் எல்லாத்தையும் எனக்கு எடுத்த உடனே போடலாம் தானே. சோ அதால நான் அதை வைக்கிறேன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் பார்த்து போறேன். சோ முதலாவது 1க்கும் 2க்கும் இடையில ஒரு ஆள் இருக்கு, அவரை நாங்க எழுதுவோம். சோ 1க்கும் 2க்கும் இடையில ஒரு ஆள். சோ இப்படி வரப்போகுது, இப்படி ஒரு கொள்ளளவி 1க்கும் 2க்கும் இடையில. சோ இதான் இந்த கொள்ளளவி. சோ இதுக்கு A, B, C, D ன்னு பேர் வச்சோம்னா எங்களுக்கு இதான் யாரு? AR ஜெப்ரா. சரியா?
அடுத்தது பாருங்க, ரெண்டாவதுக்கும் எங்க கருதப்படுற புள்ளின்றது ஞாபகம் இருக்கட்டும். ஏபியில ஏ வந்து 2, 3க்கும் அதாவது புள்ளி 3, அதாவது பி தான் அது. சோ அதுக்கும் இடையில ஒரு கொள்ளளவு வரும். சரியா? சோ அங்கால பக்கம் கொள்ளளவு பி என கீழே பண்ணிப்போம். அவர் 2க்கும் 3க்கும் இடையில இருக்கிறார். ஆனா 3ல இருந்து ஒரு தொடுப்பு போகுது. யாருக்கு? 3ல இருந்து 5க்கு ஒரு தொடுப்பு போகுது. சோ இந்த இடத்துலயே நான் என்ன செய்யலாம், 5ஐயும் போட்டுக்கொள்ளலாம். சோ இதுலயே நான் 3,5 அப்படின்னு போடுறேன். சரியா? சோ இப்போ இதான் கொள்ளளவு யாரு? 2க்கும் 3க்கும் இடையில உள்ள கொள்ளளவு பி. சோ ஏ பியை எழுதிட்டோம். 2 கொள்ளளவுகள் எழுதணும். சி கொள்ளளவியை பாருங்க. இந்த சி கொள்ளளவு புள்ளி 2க்கும் புள்ளி 3க்கும் புள்ளி 4க்கும் இடையில இருக்கு. சோ இங்க பாருங்க, புள்ளி 3 புள்ளி 4 இந்த ஆரம்பத்துல ஒன்னோட சேர்த்து கீறினா அந்த புள்ளி. சோ அந்த புள்ளிக்கும் 3க்கும் இடையில ஒரு கொள்ளளவியை கீறணும். எப்படி கீறப்பேனா இப்படியே அந்த கொள்ளளவியை போடுங்க. அதான் யாருங்கட சி. சரியா? சி வரப்போகுது. அதுக்கப்புறம் பாருங்க, கடைசி கொள்ளளவு டி. டி வந்து அவர் 4க்கும் 5க்கும் இடையில இருக்கார். சரியா? 4க்கும் 5க்கும் இடையில இருக்கார். சோ அவரும் இந்த 4க்கும் 5க்கும் இடையில. இப்படி போட்டா சரி. சரியா? இதுதான் டி. சோ இப்ப பாருங்க, கேள்வி வந்து என்ன, ஏ பி ஆகிய புள்ளிகளுக்கு இடையில அதை ஏபின்னு போட்டிருக்கேன் கொள்ளளவுகளையும். சோ ஏன்னா விளங்குறதுக்காக நீ கன்ஃபியூஷன் வராம எக்ஸ் ஒய்னு போடுறேன். சோ எக்ஸ் ஒய்னு போட்டா 2 தான் எக்ஸ். சரியா? இந்த வரைக்கும் 2. இந்த 3 தான் y. சோ இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில கேட்டா நான் என்ன செய்யற, வளமையா இங்க சுருக்கி வந்து கடைசியா நாங்க அந்த 2 புள்ளிகளுக்கு இடையில எடுக்கணும். சோ அப்படி எடுக்கக்குள்ள பாருங்க, இவங்க 2 பேரையும் சுருக்கினா என்ன வரும், 2 பேரும் சமாந்தரம் அடிச்சதால 2c அப்படின்னு எடுக்கலாம். கடைசியா சிக்கு பிரதியிடுவோம். சோ 2c எடுக்கலாம். 2cயும் இவரும் தொடராக இருக்காங்க. சோ இவரும் 2c தொடராக இருக்கிறதன் காரணமாக 2cc. ஓகே, சோ என்ன வரப்போகுது, எனக்கு 2c/3 வரும். சரியா? 2c/3யும் இவரும் சமாந்தரம். ஓகே, நான் சுருக்கி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, சோ இப்படி எடுத்தோம்னு சொன்னா இது எப்படி நான் கீறலாம், இவரையும் நினைச்சு நான் 2cன்னு சொல்லி எடுத்துட்டு அவரோட தொடராக யார் வரப்போகுது, இந்த ஏ வரப்போகுது. ஓகே, ஏ வரப்போகுது. சோ இதான் இந்த இடத்துல தான் எங்களோட எக்ஸ் புள்ளி இருச்சு, இந்த இடத்துல தான் எங்களோட y புள்ளி இருச்சு. 18க்கும் இடையில கொள்ளளவு இப்படி வரும். சரியா? ஓகே, சோ இவரும் தொடர் தானே. சோ இதை நான் எப்படி எழுதிடும், 2க்கும் கணிச்சேன்னு சொன்னா 2c/3 வரும் தெரியும். சோ அதுல நான் இப்படி 2c/3 வரப்போகுது. இதுல நான் சுருக்கோளங்கள்ல அப்படியே சொல்றேன். இதுல எக்ஸ் புள்ளி இருச்சு, இதுல y புள்ளி இருச்சு. சுற்றனா மாத்தல, வடிவத்தை மாத்த அமைக்கிறேன். இப்போ வடிவத்தை மாத்த அமைக்கிறத தவிர ஒரு குழப்பம் ஒண்ணு வரலாம் உங்களுக்கு. இது என்ன இணைப்பு அப்படின்னு பாருங்க. இந்த 2c/3 இந்த கொள்ளளவு வந்து இந்த புள்ளி எக்ஸுக்கும் இந்த புள்ளி yக்கும் இடையிலான இணைக்கப்பட்டுச்சு. அது மாதிரி இந்த கொள்ளளவு சியும் கடைசியா நாங்க மிச்சப்படுத்தி வச்சிருக்கிற 2க்கும் 3க்கும் இடையில இணைக்கப்பட்ட இந்த கொள்ளளவு சி, அதாவது அந்த கொள்ளளவு சி. சோ அந்த தனி சி கொள்ளளவு, இன்னும் சுருக்கப்படாம இருக்கிற அந்த சி கொள்ளளவு இவருக்கு சமாந்தரமா வரப்போகுது. சோ இப்ப நான் என்ன செய்யணும், அதை கூட்டணும். சோ கூட்டக்குள்ள சமான கொள்ளளவு அந்த முழு சுற்றுக்கும் என்ன வரும், CEQ சமம் 2c/3 plus c. சோ எனக்கு என்ன வருது, 5c/3. ஆனா நாங்க c கொடுக்கலாம். c நாங்க அவங்க தரவு தந்திருக்காங்க. எப்படி, ஒவ்வொரு சட்டினதும் பரப்பளவு a, ஒவ்வொரு சட்டுக்களுக்கும் இடையில உள்ள, அதாவது அடுத்தடுத்த சட்டுக்களுக்கு இடையில உள்ள இடைத்தூரம் d அப்படின்னு. சோ c க்கு பதிலா ε0a d போடலாம். ஆகவே c சமானம் சமன்
5 எப்சிலன் நாட் a இன்டு 3d. சரியா? இது எத்தனாம் ஆண்டு வந்த கேள்வி? யாராவது செஞ்சார்கள்? யாராவது பேப்பர் இல்ல பக்கத்துல 2020ஆம் ஆண்டு கடைசி கேள்வி தான் இது. சரியா? நான் அப்படியே பார்த்து போட்டேன். 2013ஆம் ஆண்டு வந்ததான் இதுக்கு முதல் செஞ்சது. 2013ஆம் ஆண்டு வந்ததோட எல்லாரும் அலர்ட் ஆகி இப்படி கேள்விகள் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு செய்ய கொடுத்தாச்சு. இப்ப செய்ய கொடுக்க பிள்ளைகளை வந்து லேச செஞ்சுட்டாங்க. சோ கொப்பிய படிச்சாலே நிறைய கேள்வி செய்யலாம். 50ஆவதே இப்படி லேசிந்தா வரா. தடைகளுக்கும் இப்படி படிச்சிட. சோ அதுல உள்ள அனுபவமும் இதுல ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபைனலுக்கு போகக்குள்ள எல்லா அறிவும் ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்ணும். தடைகள்ல இப்படி தட்டுக்கள் அப்படின்னு இல்லை, இந்த முறை வரும். சரியா? நான் திரும்ப சொல்றேன். முதல்ல நாங்க என்ன செய்யறோம், தட்டுக்களுக்கு பேரை வச்சிடும். பேரை வச்சுட்டு ரெண்டு தட்டுக்களாக சோடி கட்டி நான் கொள்ளளவுகளை அப்படி தொடராக கீறுறேன். கீறிட்டு எந்த 2 புள்ளிகளுக்கு இடையில காணணுமோ அந்த 2 புள்ளிகளை குறிக்கிறேன். எக்ஸ் வைன்னு எடுத்துருக்கேன். ஓகே, சோ அந்த 2 புள்ளிகளை குறிக்கிறேன். குறிச்சு போட்டு கொள்ளளவுகளுக்கு பேர் வச்சு உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக எல்லாம். அதுக்கப்புறம் கொள்ளளவுகளை தட்டையும் காட்டியிருக்கேன் எப்படி கொள்ளளவுகள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகு நாங்க இணைக்கப்பட்டதுகளை நினைச்சிடும். 1ஐயும் 4ஐயும் நினைச்சிருக்கோம். படத்துல 3ஐயும் 5ஐயும் நினைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த படத்தை நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீள வரைகிறதுக்காக வேண்டி முதலாவது புள்ளிகளை குறிக்கிறேன். சோ புள்ளிகளை குறிக்கக்குள்ள 1 குறிக்கிற அதே இடத்துல 4ஐயும் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு 2க்கும் இடையில ஒரு கொள்ளளவை கீறி அதுக்கப்புறம் 2க்கும் 3க்கும் இடையில ஒரு கொள்ளளவை வரத்தல அதையும் கீறிட்டு அப்பா பாக்குறோம் 3 5ஓட இணைக்கப்பட்டு. சோ அதே இடத்துல 5ஐயும் போடுறோம். சோ இப்போ 1 2 3 4 5 எல்லா புள்ளிகளும் வந்துட்டு. சோ பார்த்து மிஞ்சிற கொள்ளளவுகள் என்ன செய்யுது போட்டு சோ அப்படி போடும்போது 3க்கும் 4க்கும் இடையில ஒரு கொள்ளளவு வந்துச்சு. சோ 3 4 ஒரு கொள்ளளவு போட்டாச்சு. அது பிறகு 4க்கும் 5க்கும் இடையில. சோ 4க்கும் 5க்கும் இடையில அதையும் போட்டாச்சு. சோ இவங்க 2 பேரும் சமாந்தரமாக வராங்க எழுது. சரியா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அனுபவம் வரக்குள்ள இதுல வச்சே நீங்க செய்யலாம். இது 2 ஒரே அழுத்தம். சோ இது 2 சமாந்தரமா வரும் அப்படின்னு போட்டுட்டு இது 2 தொடர் வருமா 2 சமாந்தரமா வரும் அப்படின்னு தான் பார்க்கலும் கொஞ்சம் உங்களுக்கு கூட அனுபவம் வரணும். சரியா? சோ இப்போதைக்கு நீங்க எப்படி செய்யுங்க. செஞ்சது பிறகு நீங்க எலக்ட்ரிசிட்டி படிச்சக்குள்ள உங்களுக்கு அது அந்த மெத்தட சொல்லி தரலாம். ஏன்னா கொஞ்சம் அனுபவப்பட்டுருக்கீங்க. சோ நாங்க என்ன செய்யணும்னா சுற்றுக்களை தொடுத்து சமாந்தரமாக்கி எல்லாம் யோசிப்போம். சரியா? சோ இப்போ நீங்க எப்படி விளங்கி வச்சுக்கிடுங்க அந்த தியரியோட. அதான் உங்களுக்கு சேம். பெரிய சுற்றுலாக்குள்ள சில நேரம் அந்த மெத்தட் குழம்பும். சரியா? அப்படிதான் எப்பவுமே அந்த மெத்தட் எப்பவும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். ஆனா இந்த மெத்தட் உங்களுக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணும். விளங்கிட்டா? எதுவும் டவுட் இருக்கா யாருக்கு? சரி, அடுத்தது நீங்க டைப் பண்ணி வந்துருச்சோன்னு நீங்க பிள்ளைகளை திருத்துறதும் வெளியா இருக்கணும். சோ பார்த்து எழுதுறதுக்கு டைம் வந்து கூட தேவைப்படாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு முள்ளுக்கரண்டி ஆட்ட ஒரு அமைப்பு. இங்க பாத்தீங்கன்னா தியரியில வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த கொள்ளளவுகள் வந்து தட்டு பெரிய நீளமுடையதாக இருந்தாலும் சாரி நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் எடுத்துட்டு சரி ஏன்னா அப்போ சரிதானே? இப்போ ஓகே தானே? சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு அமைப்பு அதோட மேற்பொருந்தி அடைய செய்யப்பட்டு இப்படி ஒரு அமைப்பு. சோ இதுல வந்து பாருங்க முக்கியமான தியரி ஒண்ணு என்னன்னா இப்ப இங்க கொள்ளளவை தட்டுக்கள் தரப்பட்டுச்சு. தட்டுக்கள் தான் வந்து ஒரு வித்தியாசமான வடிவத்துல இணைக்கப்பட்டுச்சு. சரியா? நாங்க வளமையா தட்டுக்களை கேட்டு கம்பிகளால தொடுக்கிறோம். இதுல வித்தியாசமான அமைப்புகள் வந்து இப்படி 3 சட்டு சேர்ந்தமை ஒரு அமைப்பும் 2 சட்டு சேர்ந்தமை ஒரு அமைப்பும் இப்படி மேற்பொருந்தி அடைய செய்யப்பட்டுருச்சு. சரியா? சோ இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
நீங்க கொள்ளளவத்துக்காக பயன்படுத்துற பரப்பு வந்து பலித மேற்பொருந்தும் பரப்பளவாக இருக்கு. சரியா? உதாரணமா இந்த தட்டு இப்படி ஏ பரப்பளவு உள்ளதாக இருந்தாலும், இந்த தட்டு சும்மா ஏ பிரைம் பரப்பளவு உள்ளதாக இருந்தாலும், கொள்ளளவத்துல பங்களிப்பு செய்ய போற பகுதி வந்து இதுக்கு உட்படுற பரப்பு தான். இப்படி மேற்பொருந்தி அடைகிற பரப்பு தான் வந்து பலித பரப்பாக வரப்போகுது. சோ அந்த மேற்பொருந்தி அடைகிற பரப்புக்கு வந்து கொள்ளளவு நேர்விகித சமனா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு கொள்ளளவத்துடைய சமன்பாடு தெரியும், எப்சிலன் நாட் ஏ இன்டு டி. சோ மாறும் கொள்ளளவுகளை உருவாக்குறதுக்கு இந்த அமைப்புகளை பயன்படுத்துது. சோ இந்த ரெண்டு முடிவிடங்களையும் நாங்க என்ன செய்யணும் சொன்னா, இப்படி தள்ளி வெளுத்துறதன் மூலமாக இந்த ஏ மாத்தலாம். சோ சி வந்து ஏக்கு நேர்விகித சமனாக மாறப்போகுது. சோ இந்த தொடர்பை பயன்படுத்தி நாங்க மாறும் கொள்ளளவை உருவாக்கலாம். சோ கேள்விகள்ல மாறும் கொள்ளளவின் வரக்குள்ள பயப்படல, இப்படித்தான் செய்யற மாறும் கொள்ளளவை. தூரத்தையும் மாத்தலாம், தூரம் மாறக்குள்ள என்னென்ன நடக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஓகே. இப்ப இதுலயே நாங்க என்ன செய்யறேன், வளம மாதிரி தட்டுக்களையும் காணும். சோ இது 1 2 3 4 5 அப்படின்னு வரப்போகுது. சரியா? சோ 1க்கும் 2க்கும் இடையில ஒரு கொள்ளளவி, 2க்கும் 3க்கும் இடையில ஒரு கொள்ளளவி, 3க்கும் 4க்கும் இடையில ஒரு கொள்ளளவி, 4க்கும் 5க்கும் இடையில ஒரு கொள்ளளவி. சோ இதுல இதான் ஏ முடிவிடம், இதான் பி முடிவிடம். சோ நான் வந்து கொள்ளளவி தட்டுகளுக்கு பேர போறேன். 1 2 2 3 3 4 4 5. இப்ப இதுல ஏ வந்து 2ஐயும் 4ஐயும் தொடுத்து காட்டப்பட்டுருச்சு. சோ 2ஐயும் 4ஐயும் இப்படி தொடுத்துட்டு நாங்க அந்த இடத்துல ஏ காட்டுவோம். அதுக்கப்புறம் 1 3 5 ஆகியவை 1 3 5 ஆகியவை தொடுக்கப்பட்டு, சோ 1 1 3 5 ஆகியவை இப்படி தொடுக்கப்பட்டு அது எல்லாமே ஒரு புள்ளியில் அப்படி காட்டப்பட்டுச்சு. சோ இதான் அமைப்பு. சோ இப்ப நாம பாருங்க, இது பி. இப்ப பாத்தீங்கன்னா நேரடியாக எல்லா புள்ளிகளோடையும் ஏயும் பி தொடர்பு இருக்கு. அதாவது நான் சொல்றது என்னன்னா, இதுல ஏயோட தொடுக்காமையும் பியோட தொடுக்காமையும் இருக்கிற புள்ளிகள் இல்ல. ஏதாவது ஒரு வகையில ஏயோட பியோட எல்லா புள்ளிகளும் தொடர்பட்டுருச்சு. சோ நான் இதுல பேர் வச்சவங்கள தேவையில்லாம 1 2 3 தான் பேர் வைக்க தேவையில்ல. பாருங்க, இது பின்னு சொன்னா இந்த புள்ளியில அழுத்தம் பி தானே, இந்த புள்ளியிலையும் அழுத்தம் என்ன பி, பியோட தடையில்லா கம்பியால தொடுக்கப்பட்டுச்சு. சோ அதுவும் பி தான். அவர் இந்த புள்ளி தடையில்லா கம்பியோட பியோட தொடுக்கப்பட்டதால பி. சோ பியோட தொடுக்கப்பட்ட அவ்வளவு பேருக்கு நாங்க பின்னு பேர் வைக்கிறோம். ஏயோட தொடுக்கப்பட்ட ஆக்களுக்கு ஏன்னு பேர் வைப்போம். சரியா? நம்ம விரும்பின மாதிரி தான், லேசிக்காக அப்படி செய்யறோம். இப்ப பார்த்தா எல்லா கொள்ளளவைகளும் ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கு. சரியா? சோ மெனக்கட்டு இன்னொரு படம் கீழ தேவையில்ல. ஏக்கும் பிக்கும் இடையில இணைக்கப்பட்ட 4 கொள்ளளவைகள். சோ ஒரே அழுத்த வேறுபாட்டுக்குள்ள கொள்ளளவைகள் இணைக்கப்பட்ட 4 சமாந்தர கொள்ளளவைகள். படம் தான் கீழணும் அப்படின்னா நாங்க வந்து பேர் வைக்கணும். சோ பேர் வச்சக்குள்ள இது 1 பேர் வச்சா அந்த 1ம் 3ம் 5ம் ஒரே புள்ளியில வரும். நம்ம அடுத்த ஆளுக்கு பேர் வச்சா அடுத்த புள்ளி இதுக்கு 2 பேர் வச்சா 2ம் 4ம் தொடுக்கப்பட்டுச்சுன்னா சோ 2, 4. சோ ஒவ்வொரு கொள்ளளவையா பார்த்து போடக்குள்ள 1க்கும் 2க்கும் இடையில ஒரு ஆள், அது பிறகு 2க்கும் 3க்கும் இடையில 2, இங்க திரும்ப 3. சோ அதுவும் அப்படிதான். 3க்கும் 4க்கும் இடையில ஒரு ஆள், 3க்கும் 4க்கும் அதே மாதிரி. 4க்கும் 5க்கும் இடையில ஒரு ஆள், சோ 4க்கும் 5க்கும் இடையில அதே மாதிரி. சோ என்ன வரப்போகுது, 4C. சோ 4 epsilon naught equal A. சோ A வந்து இங்க பலித பரப்பளவு, தட்டு பரப்பளவு அல்ல. தரவுல அப்படி தரப்பட்டு நீங்க பலித பரப்பளவுன்னு சொல்லி இந்த கேள்விக்கு நோட் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு இதே மாதிரி கொஞ்சம் கேள்வி வருது. சோ அதுக்கெல்லாம் பலித பரப்பளவுன்ற வேர்டு யூஸ் பண்ணுங்க. சரியா? சோ கொள்ளளவுகளை கீர்ணம் பார்த்தா எல்லாமே ஏக்கும் பிக்கும் இடையில இணைக்கப்பட்ட கொள்ளளவுகளாக இருக்கிறதால ஏக்கும் பிக்கும் இடையில சமாந்தரமாக இணைக்கப்பட்ட 4 கொள்ளளவுகள் 4C விடை. So 4 cube C க்கு பதிலா epsilon naught A equal D ன்னு போடுவீங்க. So okay, so 4 A epsilon naught over D. ஓகே, அடுத்தது இதுவும் பார்த்து ஒரு கேள்வி தான். இப்படி எண்ணெண்ணிக்கையாக தட்டுக்கலாம்.
அப்படி போய்த்துட்டே இருந்துச்சு. தெரிஞ்சல பக்கம் எண்ணிக்கையான சட்டுக்கள். அதுல ஒன்று விட்டு ஒன்று ஒரே அழுத்த வேறுபாட்டுல நினைச்சிரு. அப்படி பேர் வச்சா 1 2 3 4 5 6 பேர் வச்சா ஒற்றை எண் எல்லாம் இந்த முடிவிடத்துக்கு, இரட்டை எண் எல்லாம் இந்த முடிவிடத்துக்கு. சோ இந்த முடிவிடத்தை ஏன்னு எடுக்கிறாங்க, இந்த முடிவிடத்தை பின்னு எடுக்கிறாங்க அப்படின்னா, சோ எண் கொள்ளளவுகள் நினைச்சா எங்களுக்கு இதுல படத்தை மீள வரைகிறதுலாம் கஷ்டம். படத்தை மீள வரையல, தட்டுக்கள் கீறையலாம். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், இந்த ரெண்டு தட்டுக்கும் இடையில ஒரு கொள்ளளவி வரக்குள்ள அந்த கொள்ளளவி ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு கொள்ளளவி தான். இந்த 2க்கும் 3க்கும் இடையில எடுக்கக்குள்ளையும் 3 ஏயோட சுருக்கப்பட்டுச்சு, 2 பியோட சுருக்கப்பட்டுச்சு. 3க்கும் 4க்கும் எடுக்கக்குள்ளையும் 3 ஏயோட சுருக்கப்பட்டுச்சு, 4 பியோட சுருக்கப்பட்டுச்சு. சோ ஏபிக்கு இடையில சுருக்கப்பட்ட கொள்ளளவுகள் தான் இது எல்லாமே. சோ எண்ணிக்கையான தட்டுக்கள் இருக்குன்னு சொன்னா எத்தனை கொள்ளளவுகள் வரும்? அதுல சீமா எத்தனை கொள்ளளவு வரும்? எண்ணிக்கையான தட்டுக்கள் இருந்துச்சுன்னா எத்தனை இடைவெளிகள் வரும்? 5 விரல். எத்தனை இடைவெளி இருக்கு? 1 2 3 4. சோ எண்ணிக்கையானது இருந்தா n-1 வரும். சோ n-1 கொள்ளளவுகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு கொள்ளளவிட கொள்ளளவம் எப்சிலான் நாட் a இன் கீழ் d அப்படின்னு சொன்னா சமாந்தரமாக இணைக்கப்பட்ட எல்லாத்தையும் கூட்டுவோம் தானே. சோ n-1 அது பெருக்கிட்டா சரி, அவ்வளோத்தையும் கூட்டியாச்சு. n-1 கொள்ளளவுகளோட கூட்டுத்தொகை. சோ எப்சிலான் நாட் a இன் கீழ் d அப்படின்னு வரும். சோ இதான் விட n-1 போடணும். n-1 இடைவெளிகள் காணப்படும்ன்றத சைட்ல நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது 6வது. அப்தால் இருக்கீங்களா? 6வது என்ன விட? ஓ, உள்ளுக்கு ஒண்ணு விட்டாலும் 2 சியா? வெரி குட், சரியான விட. சரி, இதை நான் திரும்ப மீள வரைய மாட்டேன். ஏண்டா இது சிம்பிளா இருக்கிறாவே பார்த்தாவே விளங்குது. சோ ட்ரை பண்ணி பார்ப்போம். சோ பார்த்தா ஏல தொடுக்கப்பட்டிருக்கிற தட்டு, பியோட சுருக்கப்பட்டிருக்கிற தட்டு, பியோட சுருக்கப்பட்டிருக்கிற இன்னொரு தட்டு, ஏயோட சுருக்கப்பட்டிருக்கிற இன்னொரு தட்டு. சோ இதுல எத்தனை கொள்ளளவு வரும்? வளவ மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த 2 இடைவெளிக்கும் இடையில ஒரு கொள்ளளவி, இந்த 2 இடைவெளிக்கும் இடையில ஒரு கொள்ளளவி, இந்த 2 இடைவெளிக்கும் இடையில ஒரு கொள்ளளவி. சோ 3 கொள்ளளவி வரணும். ஆனா உண்மையில என்ன விஷயம்னா இந்த பியோட தான் இந்த 2 தட்டுக்களும் இருக்கு. சோ அந்த 2 தட்டுக்களும் தங்களுக்கு இடையில ஏற்றத்தை சேமிக்கிற வேலையை செய்யாது. எப்படி ஒரே அழுத்தத்தில் இருக்கிற 2 தட்டுக்கள் எதிரெதிர் ஏற்றத்தில் இருக்கிற அப்படி செய்யலாம். 2 பேரும் ஒரே அழுத்தத்துல இருக்கணும். தொடுப்புல இருந்தா பாயிரத்துக்கு ஓட்டங்கள் பாயிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஏற்றங்கள் பாயிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த காரணத்தால இவங்க 2 பேரும் ஒரு நாளும் ஒரு கொள்ளளவத்தை கொண்டிருக்க முடியாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் V7 பூஜ்ஜியமா இருக்கு அவங்க 2 பேருக்கு முடியல. சரியா? சோ அந்த காரணத்தால எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கொள்ளளவு, இந்த இடத்துல ஒரு கொள்ளளவு தான். சோ அந்த கொள்ளளவுகள் எடுத்தா இந்த தட்டு A அழுத்த போகுது, இந்த தட்டு B அழுத்தத்தில் அடிச்சு போகுது. இந்த தட்டு B அழுத்தம்னு சொன்னா இந்த தட்டு A அழுத்தத்தில் அடிச்சு போகுது. சோ ABக்கு இடையில இணைக்கப்பட்ட 2 கொள்ளளவுகள். சோ A என்ற ஒரு புள்ளி, B என்ற ஒரு புள்ளி, அதுக்கு இடையில ஒரு கொள்ளளவி, அதே புள்ளிகளுக்கு இடையில இன்னொரு கொள்ளளவி. சரியா? சிம்பிள். சோ இது ரெண்டுக்கும் சேர்த்து நாங்க என்ன சொல்றோம்? 2C. சரியா? படத்தை இதுக்கு முன்ன வரைஞ்சா டைம் போகும். ஏன்னா இது சிக்கலானது இல்ல தானே. சோ நாங்க டைமை வீணாக்காம நாங்க என்ன செய்யணும்னா இதை செய்யலாம். ஹிஸ்டரி இருக்கீங்களா? ஹிஸ்டரி
ரக்பிதா ரக்பிதா ஏழாவதுக்கு என்ன? இதே படத்தை மாத்திட்டு இருக்கோம். எப்படி? இப்படி வச்சுட்டு அவர் இதுக்குள்ள கொண்டாரு, இப்படி கொண்டாரு. சரியா? ஓகே. சோ இதுல வந்து பார்த்தோம்னா இது ஏன்னு எடுத்தா இது பின்னு எடுத்தோம்னு சொன்னா இந்த தட்டு ஏ அழுத்தத்தில் இருக்க போது, இந்த தட்டு பி அழுத்தத்தில் இருக்க போது, இந்த தட்டு ஏ அழுத்தத்தில், இந்த தட்டு பி அழுத்தத்தில். சரியா? அதுல இருந்து வாராக்கள் எல்லாம் அதில் அழுத்தத்தில் இருக்க போறாங்க. சோ இதுல அடுத்தடுத்த தட்டுக்களுக்கு இடையில அழுத்த வேறுபாடு இருக்கு. என்ன இதுல வந்து பார்த்தோம்னா இந்த இடைவெளியில அங்கால பக்கம் ஏஞ்சல பக்கம் பி, இந்த இடைவெளியில அங்கால ஏஞ்சல் அங்கால பீஞ்சல ஏ, இந்த இடைவெளியிலே ஏ பி. சோ 3 கொள்ளளவுகள் தொழிற்படக்கூடியது. சோ அது 3க்கும் இடையில என்ன மாதிரி வரப்போகுது? ஏபி அழுத்த வேறுபாட்டுக்கு இடையில 3 கொள்ளளவுகள் வரும். அவ்வளவுதான். சோ ஏ என்ற ஒரு புள்ளி, பி என்ற ஒரு புள்ளி, ஏபி அழுத்த வேறுபாட்டுக்கு இடையில 3 கொள்ளளவுகள். சரியா? ஓகே. சோ படத்தை நீங்க மீள வரைஞ்சுதான் செய்ய போறேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கு செஞ்சு காட்டலாம். சோ இந்த தட்டுக்கு 1, இந்த தட்டுக்கு 2, இந்த தட்டுக்கு 3, இந்த தட்டுக்கு 4 பேர் வச்சா சோ 1க்கும் 2க்கும் இடையில 1, 2க்கும் 3க்கும் இடையில ஒரு கொள்ளளவு, 3க்கும் 4க்கும் இடையில இன்னொரு கொள்ளளவு. 1 3ஓட தொடுக்கப்பட்டுருச்சு. ஏன்னா ஏ அழுத்தத்திலே இருக்காங்க அவங்க. 1 3ஓட தொடுக்கப்பட்டுருச்சு. சோ இதுதான் ஏ. 2 4ஓட தொடுக்கப்பட்டுருச்சு. பார்த்தா 2 4ஓட தொடுக்கப்பட்டுருச்சு. சோ இது பி. சரியா? சோ திரும்ப இது மேல வரைஞ்சா அப்படி வரும் உங்களுக்கு. ஆனா நாங்க இதுல இருந்தே வர காட்டி தரோம். வேண்டா இப்படி வரக்குள்ள நீங்க இந்த டைம் செலவழிச்ச தேவை எக்ஸாம்ல. சரியா? சோ நீங்க படிச்சக்குள்ள இதுக்கு போயிட்டு வந்து ஒரு தரம் படிக்கணும், இதுல இருந்து இதுக்கு வந்து ஒரு தரம் படிக்கணும். அப்படி படிச்சாதான் மறக்காது. எக்ஸாம்ல டைம்ல மறக்கிறத சமாளிக்கிறதுக்கு என்ன தெரியுமா வழி? ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வழியை வச்சுக்கணும். அதாவது இந்த சமன்பாடு எனக்கு மறந்தாலும் எனக்கு நிறுவி எடுக்க தெரியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் நீங்க எக்ஸாம்ல மறக்காம எல்லாத்தையும் செய்யலாம். சரியா? சில நேரம் அங்க போனோம்னே சமன்பாடெல்லாம் குழம்பி ஞாபகம் இருக்கு. சோ யோசிக்கிறேன், இதுக்கு இது நேர்வே சமன், இதுக்கு இது நேர்வே சமன், இதுக்கு இது நேர்வே சமன், ஒரு மாறிலியை போட்டு அந்த சமன்பாடு. சோ அப்படித்தான் நிறைய ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. போர் செய்யற சமன்பாடு எல்லாம் குறவு வரும்போது பெருசு, அதை மறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு. லாஜிக்கலா யோசிக்கிறேன், என்னென்ன கூடுனா திரவ பாய்ச்சல் வீதம் கூடும் அப்படின்னு யோசிச்சு போட்டு அந்த சமன்பாடை போட்டுட்டு மாறிலியை போடுறேன். மாறிலி மறந்தா கஷ்டம். சரியா? சோ இதுக்கு வந்து என்ன விட வரப்போகுது? சிசிசி 3C. சரியா? அடுத்தது 6 தட்டுக்கள், 2 மஞ்சள் தொடுக்கப்பட்டிருச்சு, 3 6 தொடுக்கப்பட்டிருச்சு. தட்டுக்கள் 1 2 3 4 5 6. சோ புள்ளிகள் ஏபி தானே. ரெண்டும் 5 3 6. சரிதானே? சோ இப்போ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். இத பார்த்தோன்னே செய்யறது கஷ்டம். ஏன்னா இதுல ஏ அழுத்தத்துல இவர் இருந்துச்சு, பி அழுத்தத்துல இவர் இருந்துச்சு, தெரியாத அழுத்தத்துல இவர் சோ நாங்க இதை கொஞ்சம் செய்யணும். சோ இதுல பேர் வைப்போம் இப்போ. சோ இது தட்டு 1, தட்டு 2, தட்டு 3, தட்டு 4, தட்டு 5, தட்டு 6. சோ இவங்கள வீழ வரைஞ்சா நாங்க வளவு மாதிரி 1க்கும் 2க்கும் இடையில ஒரு கொள்ளளவு, 2க்கும் 3க்கும் இடையில ஒரு கொள்ளளவு, 3க்கும் 4க்கும் இடையில ஒரு கொள்ளளவு, 4க்கும் 5க்கும் இடையில ஒரு கொள்ளளவு, 5க்கும் 6க்கும் இடையில ஒரு கொள்ளளவு. சரியா? சோ இதுல தொடுப்புகளை பகிர்றேன். அடுத்தது தொடுப்புகளை கீறும்போது பாருங்க, இங்க இடையே வரப்போகுது,
நீங்களோட பி வரப்போகுது. சோ முதல்ல 2ஐயும் 5ஐயும் தொடுத்து வச்சாங்க. சோ 2ஐயும் 5ஐயும் இப்படி தொடுக்கிறேன். அதுக்கப்புறம் 6ஐயும் 3ஐயும் ஏன்னா 6ஐயும் 3ஐயும். சோ இது எப்படி வரப்போகுது எனக்கு? ஓகே, புள்ளிகளை சுற்றமுல வரையும். ஏன்னா இதுவும் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரியா? சோ நாம வந்து என்ன செய்வோம் சொன்னா இதை முயல செய்வோம். நீங்க அந்த அனுபவத்தை பெற வரைக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. சோ இதுல ஏ. சோ ஏ கிரியாச்சு 1. சோ 1 இருக்கு. 1 யாரோடையும் தொடுக்கப்பட்டில்ல. சோ 1க்கும் 2க்கும் இடையில ஒரு கொள்ளளவு வரப்போகுது. 2 யாரோட தொடுக்கப்பட்டுச்சு? 5ஓட தொடுக்கப்பட்டுச்சு. சோ இந்த இடத்த 1 போட்டுட்டுனா 1 இந்த 2 போட்டு 2,5 போடுறேன். சரியா? அதுக்கப்புறம் 2க்கும் 3க்கும் இடையில ஒரு ஆள். சோ 2க்கும் 3க்கும் இடையில ஒரு ஆள். இதுதான் 3. 3 பார்த்தா 6 தொடுக்கப்பட்டுச்சு. சோ 3,6 அப்படின்னு போடுறது. சரியா? அதுக்கப்புறம் 3க்கும் 4க்கும் இடையில ஒரு கொள்ளளவு. சோ சம்பளம் 4 போடுறாங்க புள்ளி. சரியா? சோ இப்போ 4 யாரோடையும் தொடுக்கப்பட்டுச்சான்னு பார்த்தா இல்ல. இப்ப எல்லா புள்ளிகளும் எங்களுக்கு வந்துட்டு இப்ப மிஞ்சின கொள்ளளவுகளை கீழே மிஞ்சின 2 கொள்ளளவு இந்த ஒரு கொள்ளளவு 4க்கும் 5க்கும் இடையில ஒரு கொள்ளளவு. சோ 4 இருந்தா 5 ஆல்ரெடி போட்டோம். சரியா? சோ 4க்கும் 5க்கும் இடையில இதுல ஒரு கொள்ளளவு கீழே. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் 5க்கும் 6க்கும் இடையில ஒரு கொள்ளளவு. பாத்தீங்கன்னா 5 இந்த அரைச்சி 6 இந்த அரைச்சி 5க்கும் 6க்கும் இடையில ஒரு கொள்ளளவு. சரியா? இப்போ கருதப்பட்ட புள்ளி பி எங்க இருக்கு? ஆர். என்ன கருதப்பட்ட புள்ளியே மறந்துடக்கூடாது. இப்படி கீறி போட்டு அந்த முடிவெடுத்து 4 எடுக்கல. 4 லெசர் இல்ல உங்களுக்கு 6 லெசரப்பட்டுச்சு. சோ 6 3 2 முறை எடுத்தா இருந்துச்சு. சோ இதுதான் தரப்பட்ட புள்ளி பி. சரியா? சுருக்கி சொல்லுங்க அப்ப குயிக்கா. சுருக்கி சொல்லுங்க. என்ன சொல்லணுமா அப்படி? சரியா? குயிக்கா சொல்லுங்க என்ன வரும்? இது சி. இவனை பார்த்தா தொடர் அணைக்கப்பட்டுச்சாருன்னா சோ இதுவும் சி. சோ இது ரெண்டும் சி பை 2. அஸ்தாலா ஓ ரெண்டுக்கும் 3க்கும் சரி எத்தனை போட்டு? ஓகே திரும்ப போட்டு பார்ப்போம். சோ 1 தருச்சு. சோ 1க்கும் 2க்கும் இடையில இருக்கும். 2க்கும் 5க்கும் ஒரே புள்ளி அதை போட்டுருக்கோம். 2க்கும் 3க்கும் இடையில ஒன்னைக்கு எழுதிருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் 3க்கும் 4க்கும் இடையில ஒரு கொள்ளளவை போட்டிருக்கோம். சரியா? அதே நேரம் 3க்கும் 6க்கு பேரும் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நாங்க 4க்கும் 5க்கும் இடையில ஒன்று சொல்லணும். 4க்கும் 5க்கும் இடையில வரணும்.
சரி, 3க்கும் 5க்கும் இடையில 3க்கும் 5க்கும் இடையில 3ம் 5ம் ஒரே அழுத்தத்திலല്ലേ? 3ம் 5ம் ஒரே அழுத்தத்திலല്ല. 3ம் 5ம் ஒரே அழுத்தத்தில இருந்தா இவங்க ரெண்டு பேரும். ஓ, 3ம் 5ம் வேற வேற அழுத்தம். இது ரெண்டும் தொடரா வருதுன்னு சொல்றீங்க? ஒண்ணுக்கா? இதா தொடரா ரெண்டு சமாந்தரமா இருந்தா இந்த இது 6க்கு 4க்கு இடையில இருக்குல்லவா? அதாவது ஆ, விளங்கல. சரி. சரி சரி. சரிதானா அப்போ? பார்த்து பார்த்து போட்டா போல வராது. வித்தியாசமா வித்தியாசமா வேற 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 படங்கி வரும், கடைசியா விடவும் தான் வரும். சோ நான் வந்து பலமே அப்படி வரிசையா கீறி கேட்டு போறேன். ஹீரோக்குள்ள ஒத்த புள்ளி வந்து அதை அந்த இடத்துலயே போட்டுருப்பேன். போட்டா கடைசியில மிஞ்சிறது கீரல். சரியா? சோ அப்படி பார்க்கக்குள்ள இந்த இது சி சி சோ C/2 வரும். சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து 2க்கும் 6க்கும் 2 அல்லது 5 3 அல்லது 6 அந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையில் உள்ள ஆட்கள் தான் இவங்க ரெண்டு பேரும். சோ இந்த C/2 இந்த C இந்த C. சரியா? இவங்க ரெண்டு பேரையும் சுருக்குனா வார C/2 இந்த C இந்த C இதெல்லாம் சமாந்தரம். சரியா? சோ 2C ஒரு அரைன்னு சொன்னா 2 அரை 5 2. சோ அதோட இது தொடர வரப்போகுது. சரியா? சோ இப்படி என்ன வரும்? சோ இது 1 C C 1 C equivalent 7 1 C சக 5 எப்படி போட போறேன்னா 2 5 C ன்னு போடணும். நியர் மார்க் போடணும். சோ இது 5 7 over 5C. So C equivalent 7 5C by 7. சரியானோட வருது அப்தால் இதை விட? சரி, ஓகே. சரியா? இல்லைங்க, நான் இந்த சுருக்கெல்லாம் தனித்தனியா செய்யல. சரியா? நீங்க டைம் போகும், நீங்க எல்லாம் 10 ஓகே ஓகே குயிக்கா இன்னும் ஒரு டைப் இருக்கு, அதை படிச்சுட்டு நான் சமையல் குளத்தை முடிச்சு வைப்போம். சரியா? ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைப் தான். எலக்ட்ரிசிட்டியில கூட வர, ஆனா கொள்ளளவுல இது வரைக்கும் வந்தது இல்லை. வேறாங்க இப்போ கடத்த நான் கொள்ளளவை நாக்கிடல. இது A இது B. கொள்ளளவை வந்து இப்படியே எல்லா இடத்தையும் வரும். C கொள்ளளவு உள்ள கொள்ளளவை. சரியா? இப்ப நாங்க எத்தனாவது கேள்வியில இருக்கோம்? பெரிய கேள்வி டைப்ல இது எத்தனாவது டைப்? மோலாது சும்மா, அதுக்கு பிறகு மின்னுளையம் போடுறதுல வந்துச்சுன்னா பயிற்சி 4 முடிச்சு பயிற்சி 5 முடிச்சு இப்ப பயிற்சி 6ன்னு போட்டு எழுதுங்க.
இதெல்லாம் சி கொள்ளலாம்ல கொள்ளளவு சரியா. அப்புறம் ஓகே இது மூலம் செய்வோமே. சோ இதுக்கு என்ன ஐடியா பார்த்தாலே பயங்கரமா இருக்குன்னா இல்ல வீஸ்டன் பாலம் வருமா? இங்க பாத்தீங்கன்னா ஏ இஞ்சிருச்சு, கடைசி முடிவோட இஞ்சிருச்சு சரியா. நடுவுல ஈஸ்டர்ன் பாலம் எடுக்கல, இது கடைசி முடிவோட மாதிரி இருந்தா ஈஸ்டர்ன் பாலம் இங்க கடைசி முடிவோட. சோ அப்படியே ஃபுல்லா ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இதுல. சோ இதுல உடைச்சு உடைச்சு ஈஸ்டர்ன் பாலம் எடுத்துறப்பறான். சோ இதுல நாங்க எப்படி செய்யறோம்டா, இனி ஐடியா சொல்லுங்க சும்மா. எல்லாம் சர்வசம கொள்ளளவுகள் இருந்ததுதான் சாத்தியம். சோ இந்த சுற்று நான் சொல்லுவோம் சமச்சீர் சுற்றுண்டு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சமச்சீர் தன்மை வந்தா சமாளித்த புள்ளிகளை சொல்லலும். சோ சமாளித்த புள்ளிகளை இங்க சொல்லலும். ஆனா ரெண்டாவது மெத்தட்ல சொல்லி தருவேன். இப்ப முதலாம் மெத்தட்ல ஒரு மெத்தட் எப்படின்னு சொன்னா பாருங்க. இப்ப இது ரெண்டுக்கு முன்னாடி ஒரு அழுத்த வேறுபாட்டை கொடுக்கக்குள்ள என்ன நடக்கும்டா, எல்லா கொள்ளளவுகளும் ஏற்றப்படும். எங்களுக்கு சில தொழிற்படாதா அப்படின்னு சரியா. ஆனா நாங்க ஆரம்பத்துல பார்க்கக்குள்ள எல்லாத்தையும் தொழிற்படும் எடுப்போம் சரியா. சோ அப்படி தொழிற்படும் போது எல்லா கொள்ளளவுகளும் வந்து சம கொள்ளளவு முடியாதுன்றதால இந்த சுற்ற நாங்க எப்படி பிரிச்சலாம்னு சொன்னா இப்படி இப்படி நடுவால கூறு போடலாம். இதுல ஒரு கொள்ளளவு சாரி. சோ பார்த்தா இப்படி ஒரு கூறு போட்டுட்டு இங்கல பக்கம் உள்ளதுக்கு ஆடி பிம்பம் போல இங்கல பக்கம் உள்ளது வருது. சோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கல உள்ள சுற்றுக்கள்ல சமச்சீரான அந்த ஒத்த பகுதிகள் அங்கால சுற்று போலவே தொழிற்படும். சோ உதாரணமா இங்க என்ன ஏற்றம் சேமிக்கப்படுதோ அதே ஏற்றம் தான் இந்த கொள்ளளவில சேமிக்கப்படும். இதுல என்ன ஏற்றம் சேமிக்கப்படுதோ அதே ஏற்றம் தான் இந்த கொள்ளளவில சேமிக்கப்படும் சரியா. அது மாதிரி இங்க என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இங்க சேமிக்கப்படும். இங்க என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இங்க சேமிக்கப்படும். விளங்குதா? இங்க என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இங்க சேமிக்கப்படும் சரியா. பார்த்தா இதுல எல்லாமே தொழிற்படும் போலதான் விளங்குது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அடுத்த வேறுபாட்டை கொடுக்கக்குள்ள உடனே கணத்துல ஏற்றங்கள் பாஞ்சு என்ன செய்யும்னா கொள்ளளவுகள் ஏற்றப்படும். அப்படி ஏற்றப்படும் போது பாருங்க, இவரை போலவே இவர் ஏற்றப்படும், இவரை போலவே இவர் ஏற்றப்படும். அப்ப இந்த தட்டில இருந்து வெளியேற குறிப்பிட்ட ஏற்றமோ அல்லது இந்த தட்டுக்கு வார குறிப்பிட்ட ஏற்றமோ இந்த தட்டுகளுக்கு இடையில என்ன செய்யணும், பரிமாறப்படணும். அது மாதிரி அங்கால பக்கம் ஆகும் சரியா. சோ இந்த தொடுப்பு கிட்டத்தட்ட இல்லாத மாதிரி தான். சமச்சீர் சுற்றுக்கள்ல ஒரே மாதிரி ஏற்றப்படுற ரெண்டு பேர் இப்படி சோடியா இருந்தாங்கன்னு சொன்னா இவர்ல இருந்து அங்காள சுற்றுக்கு பாஞ்சா இவரை போலவே இவருக்கு ஏற்றம் வருமா? இவரை போலவே இவருக்கு ஏற்றம் வருமா? வராது. பரிமாற்றம் இவன் ரெண்டு பேருக்குள்ளே நடந்துட்டு அப்படி நடந்தா தான் இவரை மாதிரியே இவரும் ஏற்றப்படுவார். உதாரணமா இது கியூ வந்துச்சுன்னு சொன்னா இந்த கியூ இலத்திறன் கொஞ்சம் பாஞ்சு வந்ததால மைனஸ் கியூ அப்படி வந்தா உதாரணமா இங்க அந்த பிளஸ் கியூ வந்துருச்சு. அப்பதான் திரும்ப அடுத்த தட்டுல மைனஸ் கியூ வரும், இதுல முதல் தட்டுல பிளஸ் கியூ வரும். சோ ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி தொழிற்படுவாங்க. இப்ப இதுல இருந்து ஒரு ஸ்மால் கியூ இஞ்சல உள்ள தட்டுக்கு பாஞ்சு போயிட்டுன்னு சொன்னா மிஸ் ஆக போகுது ஏற்றம். சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே அளவுல ஏற்றப்பட மாட்டாங்க. சோ சமச்சீர்தன்மையை கருத்துல கொண்டு இந்த சுற்று அதிரபாட்டுக்கு இங்கல பக்கம் தொழிற்பட்டுக் கொள்ளும், அந்த சுற்று அதிரபாட்டுக்கு அங்கல பக்கம் தொழிற்பட்டுக் கொள்ளும் எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா சுற்ற தொடுப்பு அகற்றிக்கிடுவோம். என்ன தொடுப்பு? நடுவில் உள்ள தொடுப்பு. சோ இப்படி இந்த கம்பியை எப்படி எடுத்துட்டு இந்த கம்பியை இப்படி எடுத்துட்டு நடுவால போற கம்பி அதிரபாட்டுக்கு போகும். சோ அந்த புள்ளியில சந்தி இல்லாத மாதிரி தான் தொடுப்புகள் எடுத்தாச்சு. சோ இப்போ லேசா செய்யல. சோ இது சிசி தொடராக இணைக்கப்படுது C/2.
சோ அவருக்கு இவர் சமாந்தரம். சோ திரும்ப இவர் எல்லாம் தொடராக கண்டு அவன் நடுவால போறாங்க c/2 ஒன்று வரும் அவங்க தொடர். அது மாதிரி இவங்களையும் கண்டு அவ்வளவுக்கு நீங்க என்ன செய்யலாம், சமாந்தரம் போட்டு காணுது. சரியா? சோ அதான் இதுக்கு மெத்தட். விளங்கிட்டா? சோ எழுதி கொள்ளுங்க. சுற்றின் சமச்சீர் தன்மை காரணமாக மேல் கீழ் பகுதிகள் தனித்தனியே தொழிற்படும். சோ இந்த படத்தை திரும்ப கீழுங்க. சரியா? கீழிட்டு இதை சுருக்கி நீங்க எடுக்கணும். சரியா? எல்லாரும் விட செய்யல, டைம் போய். இது சுருக்குறது ஆரம்பத்துல படிச்ச டைப், அதனால அதை செய்யுங்க. சரியா? இதை அப்படி தொடுப்பாகிட்டு கீழே காட்டிருக்கோம். நீங்க இப்ப அடுத்த டைப்பை சொல்றேன். அடுத்த மெத்தட் ஆரம்பத்துல தரப்பட்ட சுற்றவங்களுக்கு இப்படித்தானே இருந்துச்சு, தொடுப்பு உள்ள மாதிரி. இந்த இடத்துல தொடுப்பு. சோ இதுல பாருங்க, இந்த ஏல இருந்து ஒரு அடுத்த ஒரு படையைக்கு வீக்கு விடல கொடுக்கப்பட்டா இதை ஏற்றம் பாஞ்சியவங்க எல்லாரும் ஏற்றப்படும் போது எல்லாமே அப்படி சர்வசம கொள்ளலைகள் அடிக்கிறதால இந்த கொள்ளளவி ஒரே மாதிரி ஏற்றப்படும். எல்லாம் சர்வசம கொள்ளலைங்கிறதால இந்த புள்ளிக்கடையில் இணைக்கப்பட்ட இந்த 2 கொள்ளலையும் ஒரு ஏற்றத்தை பெறும். இந்த 2 புள்ளிகளும் ஒரே அழுத்தம் உள்ளதாக வரும். சோ சம அழுத்த புள்ளிகள் எடுத்து செய்யப்படும். சோ இந்த புள்ளியில அது ஒரு புள்ளி தான், அது ஒரே அழுத்தத்துல அடிச்சு போகுது. இந்த புள்ளியும் ஒரே அழுத்தத்துல இருக்கு. இந்த புள்ளி வந்து வேற அழுத்தத்துல இருக்கு. சோ இத நான் வி டி எடுத்தா இதுவும் விடி தான். இத விஇ, இது விஎஃப் எடுத்தா இதுவும் விஎஃப் தான். சரி. சோ இந்த கொள்ளளவை பாருங்க, இது விஏ எடுப்போமே, விஏ இது விபி அழுத்தம். சோ விஏக்கும் விபிக்கும் இடையில விஏக்கும் விடிக்கும் இடையில இந்த கொள்ளளவை மாதிரி தான் கீழையும் அதே விடி புள்ளி இருக்கு. சோ விஏக்கும் விடிக்கும் இடையில இந்த கொள்ளளவை வரும். சரியா? அது மாதிரி பாருங்க, விடிக்கும் விஇக்கும் இடையில இவர் மாதிரி இங்க கீழே விஇக்கும் விடிக்கும் இடையில இவர். சரியா? சோ இவர் எல்லாரும் ஒரே அழுத்த வேறுபாட்டுக்குள்ள இருக்கிறார்கள். சோ அவங்கள என்ன செய்யறான்னு சொன்னா அப்படியோ சோடி ஹட்டி கீழ்ற. சோ இதை நீங்க யோசிக்கிறதுக்கு லேசுபடுத்துறதுக்காக நான் இப்படி சொல்றேன் பாருங்க. இத அப்படியோ மடிச்சு இப்படி கொண்டு போட்டா இவர் சமாந்தரமா வருவார், இவர் சமாந்தரமா வருவார், இவர் சமாந்தரமா வருவார், இவர் சமாந்தரமா வருவார்னா. ஆனா இப்படி மடிச்சு போட்டா மேலுள்ள பகுதி வராது, கீழுள்ள பகுதியில சமாந்தரமாக இணைக்கப்பட்டு இவர்கள் வருவாங்க. சோ நான் எப்படி இதை மேல வரையலாம், இது விஏ சொன்னா இது விஇ, இது விபி, தொடுப்பு. எப்படி வரப்போகுது, இந்த இவங்க 2 பேரும் அதே மாதிரி வருவாங்க. இவங்க 2 பேரும் சாதாரணமா அதுல இருக்கிறார்கள், நடுவால போற இது அப்படியே இருக்கு. இப்ப இவர் அப்படியே நினைச்சதால பாருங்க, இதுல விஏக்கும் விடிக்கும் இடையில 2 கொள்ளலை வரப்போகுது. விடி தானே, சோ அதுல இன்னொரு கொள்ளலை வரப்போகுது. இப்படி சோடி அடிக்கிறான் அந்தந்த புள்ளிகளுக்கு இடையில. சோ இதுல 2 கொள்ளலை. இன்னும் நீங்க இந்த உள்ளுக்கே வருமே, சரியா? சோ
ஸோ 2C 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 CC. ஸோ இதை சுருக்கினாலும் விட வரும் உங்களுக்கு. இப்போ இங்கே தொடுப்பகற்ற இங்கே மேலே இதுவும் இதுவும் சமனாயிட்டப்படும் தொடுப்பு இல்லாத மாதிரி தான். ஏன்னா தொடுப்பை வச்சு நீங்க செஞ்சாலும் அதையும் விடாம இருக்கும் இல்லையா? தொடுப்பை நீங்க வச்சு செஞ்சாலும் உங்களுக்கு அதையும் விடாம இருக்கும். தொடுப்பை வச்சாலும் தொழிற்படாது தானே இப்படி. சரி, நீங்க தொடுப்பு அகற்றத்தான் வேணும் இல்ல சுருக்கக்குள்ள தொடுப்பு அகற்றினா இது அவ்வளவும் கீழே உள்ள அவ்வளவுக்கும் சமாந்தரமா இருக்கும். சரியா? சோ இதுலயும் சமச்சீர் தன்மை இருந்துச்சு தானே. பாருங்க, இது எப்படி சமச்சீரா பிரிச்சா இந்த பாட்டும் ஒரே மாதிரி மின்னேற்றப்படணும். சோ இவர்ல இருந்து ஏற்றம் தப்பி அந்த சுற்றுக்கு போயிடுமா? போயிடலாம், அந்த கம்பிக்கு போயிடலாம். சோ இவங்க 2 பேரும் அவங்களுக்கு ஏற்றத்தை பரிமாறுறாங்க. சோ அந்த தொடுப்பு இல்லாதது போல. சரியா? சோ இதுல நீங்க என்ன செய்யணும்? தொடுப்பை இல்லாமக்கிதான் சுருக்க வேண்டி வருது. தொடுப்பை வச்சிருந்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு சுருக்க. சோ இதையும் இப்படி கீறி காட்டி சுருக்கி காட்டுங்க. நான் இன்னும் கொஞ்சம் கேள்வி உங்களுக்கு அனுப்புவேன். சரியா? இப்படி இடக்கிற கிளாஸ் போட்டா கொஞ்சம் உங்களுக்கும் தொடர்படுத்திற மாதிரி இருக்கு. சனியில இருந்து ஞாயிற்றுல இருந்து அடுத்த சனி வரைக்கும் தான் எல்லாத்தையும் மறந்து வழி தொடர்ச்சி கழுவி கொடுத்தான் நிறைய பேர் வாரு. இப்படி இடையில போடக்குள்ள அது கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கு. சரியா? தியரி என்னண்டா, முதல் மெத்தட்ல சமச்சீர் தன்மையை கருதி அடுத்த சுற்றுக்கு ஏற்றம் பாயாதுன்னு எடுத்து தொடுப்புகளை இல்லாமக்குறோம். அப்படி செஞ்சா லேசா செஞ்சிடும். சம அழுத்த புள்ளிகளை கருதணுமா? என்ன செய்யணும்? சம அழுத்த புள்ளிகளை கருதிட்டு அந்த சம அழுத்தத்துக்கு இடையில இருக்கிறார்கள் சமாந்தரமாக ஆக்கி கீர்னா அதுக்கு ஒரு விதமான செய்கை வரும். அதுலயும் சமச்சீர் தன்மை வரப்போது அதுல இருந்து தொடுப்பா கட்டலாம். சரியா? சோ இது நல்லா படிச்சிருந்தா அப்படி ஒரு கேள்வி வரக்குள்ள நீங்க இந்த மெத்தட்லயே ஆரம்பத்துல செஞ்சிருவீங்க. சரியா? இது அவனை ஒரு அரைவாசி பகுதி தான் அவங்கள கண்டுக்கு விளங்கும். சோ எக்ஸாம் டைம்ல டைமை மிச்சப்படுத்தி தரும். நல்லா படிச்சுட்டு போங்க கொப்பிய. சரியா? சோ ட்ரிக்ஸ் டைம் குறைய டைமுக்குள்ள சேர்த்து பாத்தீங்கன்னா ஹீட் எக்ஸாம் அப்படிதான் ஃபைனல் எக்ஸாம்ல ஃபெயில் வரும். வெப்பேன் நான் போய் மின்புல இருப்பு புலத்துல இருக்கு, ஹீட்ல ஸ்ட்ரக்சர் இருக்கு. சரியா? அப்புறம் இடக்கடை என்ன எக்ஸாம் மொத்த எக்ஸாமும் போட்டுக்கொள்வோம். அப்பதான் ஒரு இதொன்னு வரும் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. கேள்வி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கிடக்குங்களா? சின்ன சின்ன கேள்வி மெக்கானிக்ஸ்ல சேர்த்து வச்சு ஒரு பேப்பரை காப்பி பே பண்ணி போட்டுட்டா சரி. சரியா? சரி, அப்ப டவுட் இருந்தா கேளுங்க. கிளாஸ் முடிச்ச போறேன்னா 1 hour அந்த கிளாஸ் என்ன கூட போட்டு செய்ய தேவை. அப்படி எதுவும் டவுட் இருந்தா கேட்கல. அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இதே டைப்ல நான் அனுப்புற கேள்விகளை நீங்க செய்யணும். அடுத்த இன்னொரு டைப்பும் இருக்கு. சரியா? அது இன்னொரு டைப் தன்மையிலே அதுல பெருக்கல் விருத்தி எல்லாம் பயன்படுத்தி செய்யறமே வரும். ஒரு குழுசாரம் பிடிச்சிக்கலீங்க. சரி, அடுத்தது நாங்க நிறைய கேள்வி செய்ய வேண்டியிருச்சு. அதை நான் இப்ப போடுவேன் கிளாஸ். அடுத்தது வியாழக்கிழமை ஹீட் எக்ஸ்பிளனேஷன் வளமையான நடத்துற மாதிரி போன நடத்துன மாதிரி நடத்தி ஹீட் பேப்பரை நம்ம முடிப்போம். ஏன்னா கேக்குது இல்லையா? ஓகே, ஹீட் எக்ஸாம் நாங்க முடிப்போம். ஹீட் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம் எப்போ வச்சுரு? ஓகே, நான் டிசைட் பண்ணிட்டு சொல்லுவேன். அடுத்த கிழமையா இருக்கு பெரும்பாலும். ஏண்டா சரிதானே மேடம், ஸ்கூல்லாம் தொடங்கிடுச்சு. ஓகே, டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லை நான் மீட்டிங்கை முடிச்சிடறேன். சரி,
பாடவோ